இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தற்போது அரசியல் விமர்சகர் B.R. சீனிவாசன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அண்ணன் கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள் சொன்னாரு, மோடி அவர்கள் 2013-14 முன்னாடி பேசினது ஒரு வாய், இப்ப வேற வாய் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார் ஒன்றிய அரசுன்னு. 2021 வரைக்கும் மத்திய அரசுன்னு பேசின வாய் என்ன வாய்? 2021க்கு அப்புறம் அது ஒன்றிய அரசுன்னு பேசினது, அப்ப அது என்ன வாய்? அண்ணாதுரை அவர்களும் கருணாநிதி அவர்களும் கூறாத ஒன்றிய அரசுன்னு மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்த வாயெல்லாம் என்ன வாய்? ஆனா அவர் இப்ப 2021க்கு அப்புறம் மத்திய அரசு ஒன்றிய அரசா மாறிடும். அது என்ன வாய்னு தெரியல. அதனால முதல் விஷயம் அது. ரெண்டாவது, இவங்க எல்லாம் பேசினாங்க வரி டெவல்யூஷன் இதெல்லாம். ஒன்றும் இல்லை, நேற்று முந்தானத்து திரு உதயச்சந்திரன் IAS அவர்கள், இவங்க அரசாங்கத்தில் இருக்கிற IAS ஆஃபீஸர் தான், அவங்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்கிறார் இந்த மாதிரி வஞ்சிக்கப்படுறாருன்னு. அவர் தெளிவாக சொல்றார், அப்படிலாம் இல்லை. தெளிவாக அவர் சொன்னது, நாங்கள் எதிர்பார்த்ததை விட தமிழ்நாட்டுக்கு ஜாஸ்தியாக தான் நிதி இருக்கிறது மத்திய அரசு கிட்ட இருந்து திரு உதயச்சந்திரன் IAS அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு என்ன பதில்? தமிழ்நாடு அரசாங்கத்தோட IAS ஆபீசர் இன்னும் முடிச்சிடுறேன் சார். சொன்னதுக்கு சாட்சி இருந்தா காட்டுங்க. வீடியோ இருக்கு சார், நான் அனுப்பிச்சுடுறேன் சார். வீடியோ இருக்கு, நான் அனுப்பிச்சுடுறேன். இல்ல ஒரு விஷயம், காத்துருங்க. அமைதி அமைதி அமைதி. ஒன்று அமைதி. இல்ல அமைதிப்படுத்துறேன். முதல் கட்ட சுற்றுல பேசணும். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, ஒரு நெறியாளராக எல்லா படப்பதிவுகளையும் வைத்துக் கொண்டுதான் நாங்க இங்க அமர்ந்திருக்கிறேன். உதயச்சந்திரன் கொடுத்த 30 நிமிஷ பேட்டியும் என்னிடம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் குறுக்கீடு பண்ணுவேன். ஒத்துழைப்பு மட்டும் தாங்க. B.R. சீனிவாசன் தொடர்ந்து பேசலாம். அடுத்தது பாலபாரதி அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இது வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள்லாம் கிடையாது, பிஜேபி ஆள்கிற மாநிலங்கள், பிஜேபி ஆள்கிற மாநிலங்கள், பிஜேபி ஆளாத மாநிலங்கள். நாங்க மகாராஷ்டிரா பிஜேபி ஆள்கிற மாநிலமா இல்லையா? இப்போ குஜராத் பிஜேபி ஆள்கிற மாநிலமா இல்லையோ? மகாராஷ்டிராக்கு எவ்வளவு நிதி பங்கீடு தெரியுமா? தமிழ்நாடோட கம்மி. அப்ப பாஜக ஆள்கிற மாநிலம் மகாராஷ்டிராக்கு தமிழ்நாட்டோட கம்மியா தான் போகுது. நீங்க சொல்ற சதவீதம் பார்த்தா குஜராத் பாஜக ஆள்கிற மாநிலம் தான் சார், என்டிஏ கவர்மெண்ட் தான் சார். மத்தியில என்டிஏ கவர்மெண்ட், மகாராஷ்டிரால என்டிஏ கவர்மெண்ட். குஜராத் பாஜக ஆள்கிற மாநிலம் தானே, அங்கேயும் தமிழ்நாடோட கம்மியா தான் போகுது. இல்ல என்ன வியக்கத்தக்க விஷயம்னா, கம்யூனிசம் காமின்டான்னு ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தாங்க. மாநிலங்கள் தேசிய அடங்கள்லாம் கிடையாது, சர்வதேச அடையாளம் தான் பேசினாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு ஒன்றிய அரசுன்னு பேசி தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது, இந்த மாநிலம் வஞ்சிக்கப்படுது சொல்றது ரொம்ப வியக்கத்தக்க விஷயமா இருக்கு. ஒரு ஏழை அவன் யூபியில இருந்தாலும் ஏழை, தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஏழை. அந்த ஏழையோட முன்னேற்றத்துக்காக மத்திய அரசு பணம் கொடுக்கிறது. அவர் தமிழ்நாட்டு ஏழை, யூபி ஏழைன்னு யாரும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இங்க இருக்கிற அனைவர்களுமே சோசியலிசம் அப்படிங்கிற கொள்கையில பிடிப்பு கொண்டவர்கள் தான். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், கொங்கு கட்சியாக எல்லாருமே. சோசியலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன? ஹேவ்ஸ் டேந்து வாங்கி ஹேவ் நாட்ஸ் கிட்ட கொடுக்கிறது. இருப்பவர்கள் டேந்து வாங்கி, இல்லாட்டி வளர்ச்சி அடைந்தவர்கள் டேந்து வாங்கி, வளர்ச்சி அடையாதவர்கள்ட்டையும் பின்தங்கியவர்களுக்கும் கொடுப்பதுதான் சோசியலிசம் கம்யூனிசம் பேசினவங்க. இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் தேர்ந்து வாங்கி வளர்ச்சியில பின்தங்கி இருக்கிற மாநிலத்துக்கு கொடுக்கிறது தப்புன்னு பேசுறாங்க. எப்படி இது சாத்தியமாகும்? இதை யாரா கேட்கலாமா? ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். தமிழ்நாடோ, கர்நாடகாவோ, கேரளாவோ, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் வளர்ச்சி அடைந்த மாநிலமா இல்லையா? அப்படின்னா இது ஹேவ்ஸா இல்லையா? இப்படி நீங்க முடிவு பண்ணிட்டு இருக்கணும். 1960 வழக்கு வாழ்கிறது தெற்கு தேய்க்குன்னு பேசிட்டு இன்னமும் அதே எப்படி பேச முடியும்? தெற்கு தான் வளர்ந்துருச்சு, அப்புறம் எப்படி வளர்ச்சி அடையலன்னு சொல்ல முடியும்? வளர்ச்சி அடைறதுக்கு மத்திய அரசோட பங்கு இருக்குங்கிறத எப்படிங்கிறத அடுத்த சுற்றுல சொல்றேன். நன்றி. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.